வணக்கம். என்னடா வணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. இந்த விளாக் என்னோட கேலரியில மிஸ் பண்ண ஒரு விளாகு. ஆக்சுவலி இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு எடுத்த விளாகு. நான் சுத்தமா மறந்துட்டேன். என்னன்னா, அதுக்கப்புறம் எனக்கு கேலரிய போய் விசிட் பண்றதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு ஷெட்யூல்ஸ் வந்துடுச்சு. அதனால இந்த விளாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. போஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த விளாக நான் திரும்ப எடுத்து போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். வெரி சாரி ஃபார் லேட் ரிலீஸ். ஸோ இந்த விளாக் நிஜமாவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஷர்மியா வந்து ஹோம்லியா பார்த்து பழகிருச்சு இல்லையா? ஸோ அதுவுமே எனக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமானது தான். அதனால இந்த விளாக்ல வந்து கம்ப்ளீட்டா நான் என்னையே வந்து ஹோம்லியா பார்த்தது. ஸோ இந்த விளாக் வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. நாங்க எங்க வீட்ல வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எஸ் பார்க்கலாம். நானே வந்து இந்த விளாக எடிட் பண்றச்ச தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. பை த வே எங்க வீட்ல நாங்க யூஸ் பண்ற அடப்பாவுமே ஊதுவத்திய காட்டாம வேற எதையோ காமிச்சு வச்சிருக்காங்களே இந்த வீடியோகிராஃபரு. ஓகே. இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து யூஸ் பண்றது போயிடுச்சுப்பா. சரி, ஓகே, சொல்லிடலாம். நான் யூஸ் பண்ற பிராண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள்தீப். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊதுவத்தி பாக்கெட் மங்கள்தீப். அது நல்லா இருக்குங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கும். சைக்கிள் பிராண்டுக்கு அப்புறம் அதுவுமே இப்போ பயங்கர ட்ரெண்டிங் இல்லையா? ஸோ அதுதான் நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து நான் எவ்வளோ சீக்கிரத்துல இந்த பூவ கட்டி முடிச்சு சாமிக்கு போட்டுட்டு இப்ப நாங்க கிளம்பணும். ஸோ பார்க்கலாம். வாங்க.
அண்ட் இந்த கார்த்திகை தீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட பர்த்டே. எஸ், இன்னைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு குட்டீஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதை விட இந்த மூஞ்சில் ஃபோன்லலாம் கேக்கு பூசினது தாங்க பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் இதுவுமே ஒரு ஹாப்பினஸ் இல்லையா லைஃப்பில். இதே மாதிரி லைஃப் டைம் ஹாப்பினஸ் நமக்கு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். தேங்க்யூ.